Taste the Daily. பாஜகவுக்கு சாதகமான அம்சம் இருக்கட்டும், பாஜக எதிர்ப்பை யாரு கேபிட்டலைஸ் பண்ண போறாங்கன்னா அது அதிமுக தான்ன்றாரு. திமுக இருக்க முடியாது அப்படின்ற. இல்லை, அது நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னது அவருடைய பார்வை. ஆனால் அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து நண்பர் அவர் சொன்னார். அந்த சட்டம் இயற்றப்பட்டு ஏறத்தாழ 4 மாதம் கிடப்பிருந்தது. பொதுவுடைமை இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய தலைவரும் அன்னைக்கு ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு ஆளுநரிடம் போய் இந்த சட்டத்தை உடனே கையெழுத்து போட்டு கேட்டபோது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பின்புதான் அவசர சட்டம் இயற்றப்பட்டது என்பதை நீங்க சொல்ற தகவல் தவறானது. என்னன்னா, மே மாதம் தேர்வு முடிந்து கவுன்சிலிங் வருது இல்லைங்களா, அந்த கவுன்சிலிங் வருகிற போது சட்டம் இருக்கணும். புரியுதானுங்களா? 3 மாதமா இருந்துச்சா 6 மாதமா இருந்துச்சாங்கிறதல்ல பிரச்சனை. ஆளுநர் ஒரே நிமிஷம், ஆளுநர் கையெழுத்து போடவில்லை என்பதை நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா? ஏற்கிறோம். ஆளுநர் கையெழுத்து இருங்க, வர ஒரே நிமிடம். ஆளுநர் கையெழுத்து போடாத நேரத்திலே நாங்கள் இப்ப சட்டம் கொண்டு வந்துட்டோம், ஆளுநர் கையெழுத்து போடல, நாங்க என்னங்க பண்ண முடியும் என்று சொல்லி இருந்தாலும் அது ஒரு அனுதாபமா தான் மாறி இருந்திருக்கும். ஆனால் அதை செய்யலன்னு நான் சொல்றேன். ஆளுமை திறனுடையவர்கள் அதை முறியடித்து என்ன சொல்றாருன்னா, ராஜு, நாங்க கூட்டணியில இருந்த போதே எதிர்த்தோம். இல்ல, அது தவறான தகவல். அது நீட்டு குறித்து ஒரு தீர்மானத்தை ஏற்றி அந்த தீர்மானம் என்ன ஆனது என்று 2 ஆண்டு காலம் தெரியாமல் இருந்து உச்சநீதிமன்றம் சொன்னது அந்த சட்டம் நிலுவையில் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்புறம் தான் அதிமுக அரசுக்கு அது குறித்தான அந்த அறிவே, அந்த நாலேஜே வந்தது. ரொம்ப முக்கியம். இந்த சட்டம் ஏற்றப்பட்ட போது பாஜக முடிச்சிருங்க, பாஜக சொல்லிச்சு நாங்க அட்வைஸ் கொடுத்துதான் சட்டத்தை ஏற்று நாங்கள் 7.5 விழுக்காடுன்னு பாஜக அமைச்சர் விதிவியா பேசினாரு. நாங்க சொன்ன சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் சட்டம் ஏற்றப்பட்டது. அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டு 6 மாத காலமா 8 மாதமான நண்பர் கேட்கிறாரு. ஒரு சட்டத்தின் தேவை இல்லைங்க, மே மாசம் வந்துருச்சுங்க, மே மாசம் வரப்போகுது, உடனே சட்டம் வேண்டும், 7.5 விழுக்காடு மருத்துவத்துறை இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி அழுத்தம் கொடுக்கப்பட்ட பின்புதான் அவசர சட்டத்தை அதிமுக கொண்டு வந்தது. அன்று திமுக அதை ஆதரித்திருந்தது. அதான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இல்லாம இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா இதுக்கு மட்டும் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். யாரோ சொல்லி நாலேஜ் வந்தல இல்ல. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்கு இருக்கிறது. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லியே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அந்த வழக்கை நடத்தியவரும் இந்த உச்சநீதிமன்றத்தில் நடத்தியவரும் கோவையில் இருக்கிற வழக்கறிஞர் தான். எனவே எதுவுமே இல்லாம சும்மா அடிச்சு விடக்கூடாது. இதுல ஒன்று. 2வது, 7.5 விழுக்காடு உள்ளிடுது. நாங்கள் போராடினோம், எல்லாரும் தாங்க போராடுறோம். ஒரு ஆளுமை மிக்க தலைவன் சட்டத்தை கொண்டு வந்து ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துங்க, முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்தினா அவங்க இந்த தேர்தல் 2024 திரு எடப்பாடி பழனிசாமி மோடி குறித்த விமர்சனங்களே வைக்கிறது இல்லன்றது தானே திமுக வைக்கிற நெருக்கடி. நான் அதைத்தான் சொல்ல வந்து அதுக்குள்ள இந்த செய்திகளுக்கெல்லாம் வந்துட்டோம். இப்படி கூட்டணியில் இருக்கிற போது எடுத்திருக்கோம். இன்னைக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளனுடைய பரப்புரையில அவர் ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தி கோயம்புத்தூர் நடந்ததிலையும் கூட சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற போது தடை செய்து கிட்டத்தட்ட கடைசி ஓராண்டு காலம் தமிழ்நாட்டில் விளையாட முடியாது என்கிற நிலை இருந்தது. ஒடிசாவை போல, தெலுங்கானாவை போல, இன்னும் சில மாநிலங்கள் தடை செய்திருப்பதை போல தடை செய்து விளையாட முடியாமல் செய்தார். பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் வென்று விட்டார்கள். யாரு? இந்த கார்பரேட்டுக்கு அவங்க போட்டிருந்த வழக்கு அரசு தோற்று போய்விட்டது. அவர்கள் வென்று விட்டார்கள். வென்று வந்த பிறகு 9 மாத காலம் மீண்டும் நாங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசினோம், வெளியேயும் பேசினோம். ஏன் நீங்கள் இதை தடுக்க மறுக்கிறீங்கன்னு சொல்லி ஆன்லைன் சூதாட்டத்தை 8-9 மாதத்துக்கு பிறகு ஒரு சட்டத்தை போடுகிறார். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். போட்டுவிட்டு என்ன சொல்லுகிறார்? ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாருங்க, ஆளுநருக்கு என்ன ரம்மி ரவி என்றெல்லாம் கூட இவர்களுடைய ஐடிவிங்க எழுதிட்டு இருந்துச்சு ஒரு காலம். நான் கேட்கறது என்ன, இப்போ தேர்தல் பத்திரம் வந்திருக்கு இல்லையா, தேர்தல் பத்திர ஊழல் வந்திருக்கு இல்லையா, இதுல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடுகிற நடத்துகிற இந்த நிறுவனங்களிடம் பாரதிய ஜனதாவும் பணம் பெற்று இருக்கிறது, திமுகவும் பணம் பெற்று இருக்கிறது. இருங்க, முடிச்சிடறேன். ரெண்டு பேரும் ஏன் ஆன்லைன் சூதாட்டத்தை ஓராண்டு காலம் தடை செய்யாமல் கொண்டு வந்தார்கள் என்பதற்கான விடை அதற்குள்ளே இருக்கிறது. இதை பேசியவர் எங்கள் பொதுச் செயலாளர். நீங்கள் சொல்லுகிறீர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கவில்லை என்று. ஒரு பெரிய கற்பனையை பூசி மெழுகி தன்னுடைய சொல்வளத்தால் கல்யாண சுந்தரம் அவர்கள் நிரூபிக்கலாம் பாக்குறாரு. ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடம் எந்த நிறுவனத்திடம் பணம் வாங்கியதுன்னு நிரூபிக்கணும். 1. சரிங்களா? 2வது, இவர் சொல்றாருல இந்த சூதாட்டம் அதிமுக அரசு இயற்றிய சட்டம் தவறான சட்டம் என்று, அந்த சட்டத்திற்கு கூறுகள் தவறாக இருக்கிறது, வலுவிழந்திருக்கிறது என்று சொல்ல உச்சநீதிமன்றம். ஏற்றியவர்கள் அதிமுக. அதற்கு ஒரு மாற்று சட்டத்தை தான் தமிழ்நாடு அரசு மீண்டும் சட்டம் ஏற்றியது. உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? பதில் சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுச்சுங்கிறாரு, இல்ல ஸ்டாலின் சொன்னாரு இது சட்டம் வலுவா இல்லைன்னார். நான் கேட்பது
போது வலுவா சட்டம் இல்ல, உங்க அரசு தோத்து போயிடுச்சு இல்ல. யார் ஏற்றிய சட்டம்? யார் ஏற்றிய சரி, நம்ம சட்டம்? சட்டத்துக்குள்ள ஏன் அடுத்த நாள் சட்டம் இயற்றல? ஏன் ஒரு நாள் அதிமுக வலுவலா ஏங்க அடுத்த நாள் அதிமுக ராஜி நான் ஏத்துக்கிறேன். இருங்க. இல்ல நான் நீங்க சட்டம் சரியா உங்க சட்டம் இல்ல இப்ப நாகராஜ் என்ன யோசிக்கிறாரு? கேள்வி வைக்க விடாம தப்பிக்கிற மூலமா ஒரு பிரேக் போறேன். நேரடியா எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க சட்டம் இயற்றுவதற்கு ஓராண்டு எடுத்துக்கொண்டீங்க? சரி, நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ராஜீவ் காந்தி இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் உச்சநீதிமன்றத்துக்கு உத்தரவுக்கு அடுத்து அடுத்த சரி ஒரு இடைவேளை ஓராண்டு காலம் சட்டம் ஒரே மாதத்தில் கொண்டு வந்தது. நீங்கள் வாய் திறந்து பேசவே ஒரே மாதத்தில் கொண்டு வந்தது. ஒரே மாதத்தில் சரி நான் ஒரு பிரேக் வைக்கிறேன். இனி மக்கள் மத்தியில் வச்சுக்கலாம். இல்ல ஒரே மாதத்தில் சட்டம் ஏற்றி நான் எடுத்து கொடுக்கிறேன். சரி, ரெண்டு பேரும் காத்துருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் ஆன்லைன் சூதாட்டம் மீண்டும் காத்துருங்களேன். இது நான் பிரேக்குக்கு முன்னாடி ஒன்னு விஷயம் சொல்லணும். நாகராஜ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, என்னப்பா திரும்பவும் திமுக அதிமுகவே களம் இருக்கா? தலைப்பு நம்ம தலைப்பு, ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இல்ல. Taste the Daily.